அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/2/2024 புதன்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். காரிய தடைகள் விலகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு தடைகள் விலகும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 12:55 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று காலை 6:31 வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:28 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் 6:31 வரை மரணயோகமும் அதன் பின்னர் மீண்டும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். இன்று தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும். பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதிலே இருந்த பிரச்சனைகள் அகலும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக CA, ICWS, CFA படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பிரவுனும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 3ம் உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது மாலை நேரத்தின் பின்னர் கவனமாக இருக்க வேண்டும். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மிதுனராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி அல்லது தகவல் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று டிரைவராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 4ம் உள்ளது. கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அலுவலகத்தில் நடக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நாள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வருவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தொல்லைகள் அகலும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷன் பிஆருக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், சிமெண்ட், மணல் வியாபாரம், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், லாபங்கள் பெருகும். புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை செய்வீர்கள். ஆசிரியர்களுக்கு புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். சக ஊழியர்களின் பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துளாராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஸ்கின் அலர்ஜி இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜிம், பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் ஏற்படும். கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு மீடியா நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. புது வாய்ப்புகளும் தேடி வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள். கலைத்துறையினருக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். வீடு, இடம், நிலம் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். புது வழி கிடைக்கும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், அனஸ்தீசியாஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கும் நாள். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகள் கிடைக்கும். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பண விரயம் உண்டு. இன்று ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கு, கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளிலே எச்சரிக்கை தேவை. வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டுக்கு மாற முயற்சி செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அக்ரிமெண்ட் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு சக ஆசிரியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே புது பிஸ்னஸ் செய்ய முயற்சிப்பவர்கள் அதற்கான முயற்சியின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும், வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.